வாசனை பண்ணுகிறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். காலையில நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அத்தனை மணிக்கு அவர் உங்களை எழுப்பி வரதுக்கு அவர் ரெடியா இருக்கார். இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, யார் யாருடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. புரிதுங்களா சொல்றது? சரி, ஆதியாகமத்துக்குள்ள கடந்து சொல்லுவோம். ஆதியாகமம் 22வது வசனம் 1-1 வசனத்தை வாசியம் பார்க்கலாம். ஒரு சமூகம் ஈசாக்கு எப்பொழுதும் ஏற்கனவே கேட்ட செய்திதான். இந்த காரியங்கள் பின்பு தேவன் சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அடுத்து 12வது வசனம் வாசிங்களா. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது. இருங்க ஒரு நிமிஷம். இங்க நாம் பார்க்கிறோம் 2வது வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் இல்லையா, அங்க பாக்குறோம். அவங்க யாருடைய பிள்ளையா இருக்காங்க? ஈசாக்கு ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிறான். 2வது வசனத்துல வந்து பார்க்கிற பொழுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வாசிங்க சிஸ்டர். உன் புத்திரனும் உன் இல்ல. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் இல்ல. 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது. அங்க வந்து பார்க்கும்போது உன் புத்திரன் சொல்றாரு, அதாவது உன் புள்ளன்னு சொல்றாரு. இங்க வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாரு? பிள்ளையாண்டான் உன்ன்றது என்ன பண்றாரு? எடுத்துட்டாரு. அங்க உன்ன்றது யாருக்கு சொந்தமாயிடுச்சு தெரியுமா? அவருக்கு சொந்தமாயிடுச்சு. ஏசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிடுச்சு. ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்கள், எடுக்க போகிற பிள்ளைகளாகிய நீங்கள் இன்னைக்கு யாராக போறீங்க? கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக போகிறீங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. இன்றைய நாள் முதற்கொண்டு உங்கள் முதற் பேரானவர் அவர்தான். உங்கள் தகப்பன், எல்லாமும் அவர்தான். எல்சடா என்று நாம் சொல்லி பார்த்தோம். எல்சடா என்று சொல்லப்பட்ட அர்த்தம் என்னவாது? எல்லாமுமானவர், தாயுமானவர், தகப்பனுமானவர். உனக்கு நான் எல்லாமுமானவர் என்று வார்த்தை சொல்கிறது. இன்று ஞானஸ்தானம் எடுக்க போகிற உங்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் நீங்க எதையெல்லாம் ஒருவேளை மனுஷங்கிட்ட சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாத மனவேதனைகள், துக்கங்கள் எவை இருந்தாலும் அவைகளை எங்களுக்கு யார் இடத்துல ஷேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரத்துல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடலாம், அப்பான்னு சொல்லி கூப்பிடலாம், அண்ணான்னு சொல்லி கூப்பிடலாம், எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கூப்பிடலாம். நீங்கள் எப்படி அவரை கூப்பிட்டாலும் உங்களுக்கு அவர் தோள் கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கார். இவை பொழுது கூட தேவையில்லை. உங்களுடைய சிந்தனைகள் உருவாவதற்கு முன்பே, நீங்கள் செயல்படுகிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே அவர் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் காத்திருக்கிறார். என்று சொன்னார். இந்த உலகத்திலே வந்தது எதற்காக வந்தாராம்? நன்மை செய்யும்படி அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்திலே அவர் வந்து நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து கடந்து அவர் இந்த விடுதலையின் நாளில் அவர் என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார் என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து வாசி சிஸ்டர். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் இங்க பாக்குற ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரன் என்றும் பாராமல், உன் ஏகசுதன் என்று பாராமல், உன்னுடைய ஆஸ்திகள், அந்தஸ்துக்கு, உன் ஆசைகளுக்கு எல்லாவற்றிற்கும் இவன் ஒருவன் தான் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஞானஸ்தானம் எடுக்க போகிற பிள்ளைகளாகி நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள போகிறீர்கள்? எடுக்கப்பட்டு சீஷராகவும் ஆடுகளாகவும் இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா என்று சொல்லி பார்க்க முடியும். இந்த நாளிலும் உங்களை நீங்களே நானும் என்ன பண்ண போறோம்? நிதானித்து அறிந்து இந்த நாளில் இருந்து ஒருவேளை இந்த காலத்திட்டம் சொல்லிட்டு அன்னைக்கு செய்தியில் யாரோ ஒரு செய்தி எடுத்தாங்க இல்லையா? ஒரு காலத்திட்டம், 5 ஆண்டு காலம், உற்பவ காலத்திட்டம் சொல்லி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு காலத்திட்டத்தை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். இப்ப ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த குழந்தைங்களை இப்படி உருவாக்கினால் வரும் காலங்களில் அவர்கள் இந்த சபைக்கு தூண்கள், சபைக்கு மாத்திரமல்ல இந்த சமுதாயத்திற்கு அவர் தூண்கள். தூண்கள் என்ன சாதாரண தூண்கள் இல்லை, இந்த உலகத்தையே தாங்கி பிடிக்கிறது.
சமுதாயத்திற்கு நற்பண்புகளை பறைசாற்றுகிற பிள்ளைகளாய், நல்ல என்ன சொல்றது மனுஷீக பிள்ளைகளாய் என்ன பண்ணுவாங்க, வாழ்கிற பொழுது இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக அவர்கள் என்ன பண்ணலாம், நிலை நிறுத்தலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில செழிப்புகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அநேக காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எப்படி நடக்கணும், அவருடைய ராஜ்யத்தை தேடி அவருடைய நீதியின்படி நடக்கிற பொழுது, இந்த விடுதலையின் நாளில், அவர் உயிர்த்தெழுந்த நாளில் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்கிற பொழுது ஒரு குறைவும் இல்லாதபடி உங்களை அவர் ஆசீர்வதித்து மனமகிழ வைத்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து அழகு பார்க்க அவர் தயாராயிருக்கிறார். ஆனால் அதை அனுபவிக்க நீங்களும் நானும் தயாராயிருப்பது உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. ஆமீன். நிறைய இருக்குது, அடுத்து பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் என்பதுதான் நுழைவு சீட்டு. எதற்கு நுழைவு சீட்டு? இந்த பூமிக்கும் பரலோகத்திற்குமான ஒரு நுழைவு சீட்டு. அது மாத்திரமல்ல, பாவத்திற்கும் நீதிக்குமான ஒரு நுழைவு சீட்டு என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவுக்கும் உங்களுக்குமான ஒரு பாலமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஞானஸ்தானம் என்கிற ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் யாரோ அவர் யாரோ என்று ஆகிவிடும். புரியுதுங்களா சொல்றது? ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக நம்ம என்ன பண்ணணும், குட்டிகளை ஈனுகிற ஆடுகளாய் சீஷராய் மாற வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரமல்ல. புரியுதுங்களா சொல்றது? அப்ப ஞானஸ்தானம் எடுத்திருக்க நீங்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு புது ஆளை பக்கத்து வீட்டுக்கார கூட்டு வர்றது உங்களுடைய கடமை. வசந்த் பாஸ்கிட்ட சொல்லி, ஜீவிதா சிஸ்டர்கிட்ட சொல்லி, இனிமே ஒவ்வொரு வாரமும் யார் யாரை கூட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்க சொல்லுவோம். யார் யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட் இருக்காங்க கை தூக்குன்னு பார்க்கலாம். குட்டீஸ், உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? கை தூக்குன்னு பார்க்கலாம் சீக்கிரமா. அடுத்த வாரம் நீங்க சர்ச்சுக்கு வரும்போது உங்க ஃப்ரெண்டுங்களை கூட்டு வருவீங்களா? ஷூரா? யாராவது ஒருத்தராவது, இங்க பாரு, நான் சர்ச்சுக்கு போனேன், செம்ம ஜாலியா இருந்தேன், நல்லா பாட்டு பண்ணாங்க, சாட்சி சொன்னாங்க, செம்ம ஜாலியா இருக்கு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா, நீ அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமா, என் கூட சர்ச்சுக்கு வரியா? என்ன வரியா? என் கூட சர்ச்சுக்கு வரியான்னு சொல்லிட்டு நீங்க அத்தனை பேர் என்ன பண்ணணும், இன்னைக்கு போய் உங்க ஃப்ரெண்டுங்கிட்ட பேசணும். ஃப்ரெண்டுங்கிட்ட பேசி சனிக்கிழமை அவங்க கிட்ட என்ன பண்ணணும், துணி துவைச்செல்லாம் ரெடி பண்ணி அயன் பண்ணி வச்சு சொல்லு, அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லு. அவங்க கிட்ட சொன்னது மாத்திரம் இல்லாம, ஆண்டி இந்த மாதிரி நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன் ஆண்டி, இவனை அனுப்பிடுங்க, இவளை அனுப்பிடுங்க, நான் கூட்டு போய் நானே கூட்டு வந்துடுறேன் ஆண்டின்னு ஜாலியா இருக்கும். புரியுதுங்களா? அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான்ல, என் கூட வந்தா ஜாலியா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அவங்க ஆண்டி கிட்ட என்ன பண்ண, அவங்க அம்மா கிட்டையும் அவங்க கிட்டே சொல்லணும், சரி பத்திரமா போயிட்டு பத்திரமா கூட்டு வந்து விட்டணும், சரியா அப்படின்னு அவங்க கிட்ட என்ன பண்ணணும், உத்தரவாதம் வாங்கிட்டு நீங்க எல்லாரும் ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வரணும். ஓகேவா? இந்த ஃப்ரெண்டுங்களோட இடம்லாம் அடுத்த வாரம் காலியா இருக்கக்கூடாது. காலியா இருந்ததுன்னு சொன்னா, யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டுங்களை கூட்டு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் இருக்கு அடுத்த வாரம். ஓகேவா? எல்லாருக்கும் ஹாப்பியா? பார்க்கலாம் யாரை கூட்டு. அதே போல இந்த பக்கமும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பக்கத்து வீட்டுல குடியிருக்கிறவங்க இல்ல சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுங்க, பிடிச்சி இழுத்துட்டு வந்தே ஆகணும். இழுத்துட்டு வந்தாதான் இந்த ஆண்டருடைய வார்த்தைகள் என்ன பண்ணுவோம், நிறைவேறும். ஏனென்று சொன்னால், அது மாத்திரம் வெளிப்படுத்த விஷயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி போனாரோ திரும்பவும் அதே போல வரப்போகிறார். அவர் சீக்கிரமா வரணும்னு சொன்னா அது யாருடைய கரத்தில் இருக்குது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் ஒருவேளை நீங்க உலகத்திலே வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல உலகத்தை நான் சாகவே கூடாது, சாகணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? யாருக்கும் வராது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாருங்களேன், உயிரே இருக்கா இல்லையான்னு கூட பல்ஸ் வச்சு பார்த்தா கூட தெரியாது. ஆனா அப்பேற்பட்ட மனுஷனுக்கு கூட உயிர் வாழணும்னு தான் ஆசை இருக்கும். சாகணும்னு என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்குமே ஆசை இருக்காது. புரியுங்களா சொல்றது? ஆனா நான் நினைக்கிறேன், இந்த வாழ்க்கையை விட அந்த வாழ்க்கை மிக மிக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். இங்கதான் நம்ம பாடுகள், உபத்திரங்கள், அநியாயம், அக்கிரமங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம். இந்த அனுபவிக்கிறதுனால தான், ஐயோ என் பிள்ளைங்க பாடுபடுதே, துன்பப்படுதே, கஷ்டப்படுது, வேதனைப்படுதே, இந்த வேதனைகள் எல்லாம் நீங்கி இவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் என் தலையிலே சுமந்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. இதில் இருந்து உங்களுக்கு சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து அவருக்கு உங்களுக்குமான ஒரு பாலத்தை ஏற்படுத்தி அடுத்ததான ஒரு நித்தியமான வாழ்க்கைக்கு உங்களை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ நீங்க என்ன பண்றதுக்கு தயாராகணும்னு சொன்னா, ஒரு யோசிச்சு பாருங்க. இப்ப குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னா என்ன சொன்னா, அடுத்த வாரம் நீங்க ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வீடு, கிரீடம். அல்லேலூயா.
நீங்கள் அவருக்காக என்னென்ன பிரயாசப்படுறீங்களோ, என்னென்ன வேலைகள் செய்யறீங்களோ, அவருடைய வேலையை எடுத்து செய்யறீங்களோ, அவருடைய ஆத்தும ஆதாயம் பண்றீங்களோ, சகல ஜாதியாரையும் சீஷர் ஆக்குறீங்களோ, உங்களுடைய பலன் என்ன பண்ண அவர் சொல்லுகிறார். நீங்க செய்யற கஷ்டத்துக்கு அவரோட கூட என்ன அவர் திரும்ப வரும்போது அவனவனுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. நல்லா யோசிப்பாங்க. இங்க நம்ம 50 பேர் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 50 பேர்த்துக்கு ஆண்டவர் வரும்போது எல்லாருக்கும் அவங்கவுங்க கஷ்டத்துக்கு ஆண்டவருக்கு என்னென்ன வேலை செஞ்சோமோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் அவர் கிஃப்ட் கொண்டு வராரு. கொண்டு வரும்போது இப்ப ஐயாவுக்கு வந்துட்டு நல்லா ஒரு பெரிய கிஃப்ட், விலை மதிப்புள்ள ஒரு பெரிய கிஃப்ட் தான் கொண்டு வராரு. புரிதுங்க சொல்றது. வசந்த் பாஸ்டருக்கு கொஞ்சம் சின்னதா இருக்குது. புரிதுங்க சொல்றது. இல்ல வசந்த் பாஸ்டர் பெருசா இருக்குது, ஐயா சின்னதா இருக்குது. என்னடா இது இந்த பெருசா இருந்தது சின்னதா இருக்குது, அவருக்கு மட்டும் அவ்வளவா, இவருக்கு மட்டும் அவ்வளவா? நம்ம அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அவர் நீதிபரர் என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம். நீங்களுடைய செய்கைக்கு தக்கதாக நீங்க என்ன கஷ்டப்படுறீங்களோ, என்ன பண்ணிருக்கீங்களோ அதற்கு தக்கதாக அவர் பலன் அளிக்க அவர் சொல்லுகிறார். அவனவனுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி. அப்ப உங்களுடைய பலன் எவ்வளவு பெருசு அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். உங்களுடைய பலன் எங்கே, உங்களுடைய பலன் எங்க கூட்டியிருக்கீங்க. அப்ப அதை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாய் பேச வேண்டும், உங்களுடைய வாழ்வு செழிப்பாக வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை நீதியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்க பார்க்கிற பொழுது வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை திறந்த புத்தகமாய் இருக்கணும். வெளிச்சமாய் இருக்கிற பொழுது எப்படி இருக்கும்? அவங்க நீ கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்கணும், உன் வீட்டுல சண்டை வந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கிற, உங்க வீட்டுக்காரர் நீ நாளைக்கு காலை நேற்று சண்டை போட்டீங்க, காலையில் சண்டை போட்டா சாயந்தரம் கூடிங்கிற எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கேட்கணும். மற்றவங்க சாட்சியை நம்ம என்ன பண்ணணும்? வாழணும்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க கடைசியா. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஒருவேளை நம்மளுக்கு பயம் இருக்குன்னு சொன்னா அந்த வேதத்துல 365 தடவை பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த உலகத்துல என்ன சம்பவம் நடந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னா. ஒருவேளை தீங்கு நடந்தாலும் சரி அதை தப்பு வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அதாவது எப்பேற்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நடந்த பிரச்சனை எப்படி, தாவீதுக்கு நடந்த பிரச்சனை எப்படி, இதுல இருந்து எல்லாம் மனுஷனால யாரும் தப்பு வைக்க முடியுமா? சிங்க கபிலிருந்து தப்பு வைக்க முடியுமா? அக்னி ஜுவாலிலிருந்து தப்பு வைக்க முடியுமா? அது மனுஷனால் கூடுற காரியமா இது? ஆனால் மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை நமக்கு எதிரானவர் எப்பேற்பட்ட நம்மளால் எதிர்க்க முடியாத அளவுக்கு சம்பவம் நடந்தாலும் சரி அவைகளை நின்று உங்களை தப்பு வைக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்து இன்னும் நிறைய வசனம் கொண்டு வந்திருக்கேன். ஐயா டைம் ஆயிடுச்சுங்களா? ஐயா எவ்வளவு நேரத்துக்கு முடிக்கணும்? இன்னும் செய்தி முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்பதான் மத்தியாவில் தான் நிக்கிறோம், முடிஞ்சு வந்திருக்குது. செய்திக்குள்ள இன்னும் போலாமா, முடிச்சுக்கலாமா? அடுத்த வாரம் போய்க்கலாமா? பஸ்ஸுக்குதா போலாமா? போலாம்னா சர்வீஸ் முடிச்சுட்டு போலாமா? இல்லை இப்பதான் மத்தியாவில் முடிஞ்சிருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஆதிகாமத்தில் ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஆதியாகமத்தை மட்டும் கதையா சொல்லிட்டு போயிடலாமா? சரி, ஓகே. அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எவர்களுக்கு? ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு அவர் கட்டளையிட்டதை நீங்க என்ன பண்ணணும்? அவர்கள் கை கொள்ளும்படி நீங்க என்ன பண்ணணும்? அவங்களை போய் தயார்படுத்தணும், சீஷராக்கணும். அதுமா உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்து இந்த உலகம் எவ்வளவு நாட்கள் இருக்கிறதோ, இந்த பூமி எத்தனை நாட்கள் இருக்கிறதோ அத்தனை நாள் வரைக்கும் அவர் திரும்புகிற வரும் நாள் வரைக்கும் நான் என்ன பண்றேன்? உங்களோடு கூட இருக்கிறேன். நீ என்ன பண்ணாத? பயப்படாத. எந்த ஒரு காரியத்தை குறித்தாகவும் சரி, நீங்க காலையில தூங்கி எழுறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எப்பேற்பட்ட சம்பவம் வந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க. எந்த பயம் வந்தாலும் கொஞ்சம் உஷாராயிடுவோம். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான சம்பவங்கள், தீமைகள், பயப்படுகிற காரியங்கள் நடக்கிறது எல்லாம் இரவில் தான். அது தெரியுமா யாருக்காவது? ஒருவேளை சொப்பனங்களின் மூலமா கூட பயம் வரும். சந்தோஷமான காரியங்களும் பயம் நைட்டு தான் வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. அதுவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இரவிலே கூட உங்களையும் என்ன அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட யாரும் தூக்கமே வரலன்னு கேட்டீங்கன்னா கூட நல்லா தூங்கணும்னு சொன்னா ஒரு மாத்திரை தரேன். நல்ல யாரெல்லாம் தூக்கமே வரலன்னு சொல்றீங்களோ, தூக்கம் வரல அப்படின்னா உடனே எடுத்து பைபிள் படிக்கணும். புரியுதுங்களா சொல்றது? மெதுவா படிச்சீங்கன்னா மெதுவா தூக்கம் வரும், வேகமா படிச்சீங்கன்னா
வேகமா தூக்கம் வரும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு இதெல்லாம் உண்மை அப்படின்றத யார் யாரெல்லாம் எனக்கு சொல்லுங்க, சரியா? அப்போ நைட்ல தூங்கும் போது ஒருவேளை எந்த ஒரு பிரச்சனை இல்லாம தூங்கணும், காலையில சந்தோஷமா எந்திரிக்கணும்னு சொன்னா படுக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜெபம் பண்ண கத்துங்க. குட்டி ஜெபம்னா என்னன்னு சொன்னா, இன்னைக்கு காலையில இருந்து நடந்ததெல்லாம் ஒருத்தர்கிட்ட சாட்சி சொல்லணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிட்ட சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, நான் என்னென்ன நன்மையான காரியங்கள் செய்தேன், என்னென்ன தீமையான காரியங்கள் செய்தேன், இதிலிருந்து என்னை தப்பு வைத்துக் கொள்ளும், இன்னைக்கு எல்லாம் என் கூடத்துக்கு நன்றி, இதெல்லாம் பார்த்தீங்க ஆண்டவரே, நான் இதை இனிமே தொடர்ந்து செய்வேன், நன்மையான காரியங்களை அதை செய்யறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க, தீமையான காரியத்தை என்னை செய்யாம இருக்கிறதுக்கு என்னை தப்பு வைங்க, இப்போ நான் தூங்க போனோம், நல்ல தூக்கத்தை கொடுங்க, தூக்கத்துல நீங்க என்னோட கூட பேசுங்க, தூக்கத்துல நீங்க என்னோடு பேசுங்க. அவர் பேசுற விதத்துல இதுவும் ஒரு விதம் இருக்கிறது. அவர் சொப்பனத்தோடு கூட பேசுகிற தேவன்.